குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அரசியல் களத்தில் தாவேக தலைவர் விஜயை விமர்சிக்க மாட்டேன் என்று குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரம்பரிய அரசியல்வாதி என்பதற்காகவும் குடும்ப அரசியல்வாதி என்பதற்காகவும் மக்கள் வாக்களிக்கும் காலம் போய்விட்டதாக தெரிவித்தார். அண்ணாமலை போட்டியிடாதது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்று கூறிய குஷ்பு அரசியல் களத்தில் தாவேக தலைவர் விஜயை விமர்சிக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். அரசியல் உங்களுக்கு புரியுது இல்ல, ஆனா கணவருக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க மேடம்? அவருக்கு அட்வைஸே தேவையில்லை. எனக்கு பின்னாடி எனக்கு அந்த புரிதல் இருக்கு சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி பிரெயின் சைல்டு சுந்தர்சி தான். ஸோ அவர் களத்தில் இப்போதான் இறங்கியிருக்காரு. அரசியலுடைய அந்த ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, அவர் இறங்கி பேசினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். போட்டியில இருக்காங்க, உங்களுக்கு அதை எப்படி பாக்குறீங்க? போட்டி எப்படி இருக்குன்னு போட்டி இருந்தா தானே நல்லா இருக்கும். போட்டி இல்லாம இருந்தா வெற்றி சுலபமா கிடைச்சா அது ரசிக்க முடியாது. போராடி ஜெயிச்சாதான் அது ஒரு வெற்றிக்கு ஒரு நல்ல நம்ம ஒரு கொண்டாட முடியும். இங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் போட்டியிடுறாரு. அவர் ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். அவரை எதிர்த்து களம் பண்றது எவ்வளவு டஃபா இருக்குன்னு பாக்குறீங்க? மக்கள் யார் அவங்களுக்கு நல்லது பண்றாங்களோ அது மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த காலம் போயிடுச்சு. நீங்க வெறும் குடும்ப அரசியல் மட்டும் பார்த்துட்டு ஒரு பாரம்பரிய அரசியல் இருக்கு அது மட்டும் பார்த்துட்டு மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. யாரும் அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அது நம்பிக்கையோட தான் வாக்களிக்கிறாங்க. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடல, அதை குறித்து உங்களோட பார்வை எப்படி? ஆனா போட்டியிடும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, வரும்னு நினைச்சாங்க, ஆனா வரல. அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. மேலிடத்துல எடுத்த முடிவு அவங்க தான் பதில் சொல்லணும். கணவரும் பிரஸ் மீட் பண்ணும்போது விஜய் சார் பத்தி அவங்க கேட்கும்போது ஒரே விஷயம் சொன்னாரு, அவர் விமர்சிக்க மாட்டாரு. நானும் என் தம்பி விமர்சிக்க மாட்டேன். நான் அரசியல் உங்களுக்கு புரியுது இல்ல, ஆனா கணவருக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்